மோஸ்ட்லி எல்லா அற்புதங்களும் எப்போ திரும்ப கர்த்தர் செஞ்சாரு, இனி எதுவுமே செய்ய இயலாது என்ற நேரத்தில் தான் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆமென். when it looks like we are at the dead end, ஆமென், கயிறின் ஓரத்தில் வந்துட்டோம் என்ற போது தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். இந்த தீம் எல்லா அற்புதத்திலும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். அப்படின்னா இனி நம்மளால முடியாதுங்க, இது கடைசின்னு சொல்றோம் பாருங்க, அப்பதாங்க கர்த்தர் குறுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கும் நான் இந்த ராத்திரியில் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் குறுக்கிடுவார். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். சாராவுக்கும் ஏப்ராமுக்கும் கடவுள் அற்புதம் செஞ்சார். ஆமென். 75வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைப்பின் சத்தம் கேட்கிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். சாராவுக்கும் வயதாச்சு, ஆபிரகாமுக்கும் வயதாச்சு. பைபிள் சொல்ல சாராவின் கற்பம் செத்து போயிட்டு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. ஆனா கர்த்தர் சொல்றார், இப்பதான் நான் அதை செய்ய போறேன்றார். He always does a miracle at the end of the road. Amen. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் கர்த்தர் குறுக்கிடுகிறார். பெத்தானியில் ஒரு லாசரஸ் அருமையான சகோதரன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பாசத்தோடு பழகக்கூடிய இயேசுவின் நண்பனாய் இருந்தார். ஆமென். அவர் மரித்தார், பலவீனமானார், சுகவீனமானார், மரித்து போயிட்டாரு. கல்லறையிலும் வச்சுட்டாங்க. 4 நாள் ஆயிட்டு. செய்தி கேட்ட இயேசு 4 நாள் வேணும்னே தாமதித்து வந்தாரு. எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, நாரிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா முடிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அற்புதமே செஞ்சார். ஏன் நம்புறேன், இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில முடிஞ்சிச்சு கவுந்துச்சுன்னு உட்கார்ந்துருக்க பாரு, நம்பிக்கை அவர் மேல வை. அவர் எப்பவுமே முடிவுல எழுந்தருளி வருகிறவர். கானா ஊரின் கலீலியா என்ற கானா ஊரில், இந்த கானா ஆஃப் கேலிலி, ஒரு கல்யாணம் நடைபெறுகிறது. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆமென். இனி இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துடுச்சு. தலை குனிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த கச்சாடிகளில் பாதி இருக்கும் போது இயேசு வரவில்லை. அந்த கச்சாடியில் முக்கால் இருக்கும் போது இயேசு வரவில்லை. கால் இருக்கும் போது வரவில்லை. இனி இல்லவே இல்லை என்று சொன்னார்களே, அப்பதாங்க அவர் குறுக்கிட்டு தண்ணீரை ரசமாய், அதுவும் இனிமையான ரசமாய் மாற்றினார். God always comes at the end. பக்க சொல்ல, அவர் வராருங்க, கண்டிப்பா மாத்துவாரு.